Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3352 ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸ் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டேட்டா விஷுவலைசேஷனில் நெக்ஸ்ட் டாபிக் லெஜண்ட், கலர்ஸ் அண்ட் சப்ளாட்ஸ்னால் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். லெஜண்ட் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது, நம்ம விஷுவலைஸ் பண்ணுறோம்ல அந்த கலர்ஸு, ஷேப்பு, சைஸு, லைன் ஸ்டைலு, அது எல்லாத்தையும் நம்ம தனியாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு பேர் லெஜண்ட்னுவோம். இது எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கும் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போடுவோம்னு சொல்லிட்டோம், லெஜண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அதுதான் அந்த லெஜண்ட் அப்படின்றது. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கார்னரில் எனக்கு என்ன கொடுத்துருக்கணும், இந்த வேரியஸ் சிம்பிள்ஸாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், அதை பற்றின ஒரு பாயிண்ட்டை எனக்கு கொடுக்கும். ஓகேவா, ஸோ இது முக்கியமாக சொல்கிறது கிளாரிட்டி. லெஜண்ட் ஷுட் பி கிளியர் அண்ட் கன்சைஸ். நம்ம என்ன டிஸ்பிளே பண்ணியிருக்கோமோ அந்த இன்ஃபர்மேஷனே எனக்கு மேலே காட்டும். பொசிஷனிங் எந்த இடத்துல இருக்குது, டாப் ரைட்டா, டாப் லெஃப்டா, பாட்டம் இது, பாட்டம் அப், எந்த கார்னரில் வேணால் எனக்கு கரெக்டாக இது பண்ணி கொடுக்குறது. நான் என்ன டிசைன் கேட்குறேனோ அந்த இதில் எனக்கு ப்ரொவைட் பண்ணுறது. ஓகேவா, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் லெஜண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் யூ ஆர் பிளாட்டிங் த மல்டிபிள் சேல்ஸ் ரீஜன் ஒன்று பிளாட் பண்ணுறோம் அப்படின்னா கலர் ஒவ்வொரு ரீஜன்லையும் ப்ளூ ஃபார் நார்த்து, க்ரீன் ஃபார் சவுத்துன்னு அந்த கலரை எனக்கு மேலே ரெப்ரசென்ட் பண்ணி காட்டுறதுக்கு இந்த லெஜண்ட் ஃபங்க்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ ஒரு சிம்பிள் லெஜண்ட் காட்டுறேன், இங்கே பாருங்க இதுதான். ஓகேவா, ஸோ நான் என்ன கொடுக்குறேனோ எனக்கு வேணுன்றதை இந்த மாதிரி கார்னரில் ரெப்ரசென்ட் பண்ணி காட்டுறதுக்கு. ஸோ இம்போர்ட் நான் என்ன இந்த பிளாட் ஃபங்க்ஷனில் லெஜண்டில் சிம்பிள் லெஜண்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இதில் எனக்கு என்ன கலர்லாம் நான் மென்ஷன் பண்ணணும், எந்த கார்னரில் இருக்குது, இதெல்லாம் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கலர் அப்படின்றது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் எலமெண்ட் இன் டேட்டா விஷுவலைசேஷன். பிகாஸ் ஒவ்வொரு இடத்துலையும் என்னோட டேட்டா மார்க்கர்லாம் நான் போடுறேன், ஏதோ சிம்பிள் மென்ஷன் பண்ணுறேன்னா என்னோட பார் சார்ட்டாக இருக்கட்டும், ஹிஸ்டோகிராமாக இருக்கட்டும், ஸ்கேட்டர் பிளாட்டாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் எனக்கு என்ன கலரில் இருக்கணும் நான் மென்ஷன் பண்ணுறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக். அப்போ தான் எனக்கு டேட்டாவுக்கு இடையில இருக்க வேரியபிள், அதாவது வேரியன்ட் எப்படி இருக்குது, வேரியஸ் பண்ணி காட்டுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னா கேட்டகரியல் ஆர் வெர்சஸ் சீக்வென்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். கேட்டகரியல் கலர் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ரெட் ஃபார் மேல், ப்ளூ ஃபார் ஃபீமேல்னு அந்தந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி நான் வருது. சீக்வென்ஷியலில் லைனாக இந்த லோ வேல்யூஸுக்கெல்லாம் எனக்கு லைட் ப்ளூ கலர் கொடு, டார்க் ஹை வேல்யூஸ்க்கெல்லாம் டார்க் ப்ளூ கொடுன்னு ஒரு சீக்வென்ஷியல் தொடர்ச்சியாக வர நம்பர்ஸ்க்கு டேட்டாஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் கொடுக்குறது சீக்வென்ஷியல் கலர். டைவர்ஜிங் கலர்ஸ்னால் எனக்கு இதுக்கு அடுத்து இது, இதுக்கு இது அப்படின்னு சொல்லி நான் வேரியேட் பண்ணி கொடுக்குறது. ஓகேவா, கலர் பிளைண்ட்னஸ் கன்சிடரேஷனும் இருக்குது, கான்ட்ராஸ்ட் கலரும் இருக்குது. இந்த மாதிரி எனக்கு வேணுன்ற இடத்துல நான் கலர்ஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் ஒரு பிளாட் எடுத்துக்கிறோம், ஸ்கேட்டர் பிளாட் அப்படின்னா அதில் சீக்வென்ஷியல் கலர் லைட் எல்லோ கொடுக்குறேன் லோ இன்கம்க்கு, ஹை இன்கம்க்கு டார்க் க்ரீனு, ரெட் ப்ளூ க்ரீன் இந்த யூஸ்வலாக கேட்டகரியல் கலர்ஸ்லாம் கொடுக்கலாம். இந்த மாதிரி எப்படி வேணால் நான் கலர்ஸ் மென்ஷன் பண்ணி காட்டிக்கலாம். இதெல்லாம் முன்னாடியே நம்ம லைன் பிளாட், ஸ்கேட்டர் பிளாட் போடுறப்பயே நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அது ஒரு சும்மா எக்ஸாம்பிள் மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. தேர்ட் ஒன் பார்த்தோன்னா சப்ளாட். சப்ளாட் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, லேஅவுட் ஆஃப் மல்டிபிள் ஸ்மாலர் பிளாட். அதாவது ஒரு பிளாட் இல்லாமல் ஒரே டயக்ராமில் எனக்கு குட்டி குட்டியாக மல்டிபிள் பிளாட்ஸ் நான் போடுறதுக்கு பேர் தான் சப்ளாட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அப்போ நிறைய சார்ட்டர்ஸ் இருக்கும். தட் மீன்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சம் ஆர்கனைசேஷனில் 2x3, 3x3, 1x1 இந்த மாதிரி நிறைய மேட்ரிக்ஸ் இதை கிரிட் ஸ்ட்ரக்சரில் நம்ம மேட்லாப்ல யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இதில் எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் பார்த்தேன் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இதுக்கு பேர் தான் சப்ளாட் அப்படின்னு சொல்லுவோம். சம் கேசஸில் 4x4 மேட்ரிக்ஸில் எனக்கு வேணுன்ற சப்ளாட்ஸை நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி ஒரு டயக்ராம் தான், அதில் எனக்கு 4 டயக்ராம்ஸ் வேரி ஆயிருக்கு. எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, நம்ம ஒரு மேட்லாப்ல இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். இதில் எனக்கு 4 டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நான் மேட்லாப்ல பிளாட் 1, பிளாட் 2, பிளாட் 3ன்னு சொல்லிட்டு பிளாட் 4ன்னு சொல்லி 4 வகையாக எனக்கு வேரியன்ஸ் பண்ணி நான் காட்ட சொல்கிறேன். ஓகேவா, ஸோ ஃபைனலாக என்னோட ஹிஸ்டோகிராம்லலாம் எனக்கு மென்ஷன் பண்ணணும்னா எதில் வேணால் நான் பிளாட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஹிஸ்டோகிராம்லலாம் பிளாட் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு பேர் சப்ளாட் அப்படின்னு சொல்லுவோம் டேட்டா விஷுவலைசேஷனில். ஸோ ஒரு டயக்ராம் இல்லாமல் ஒரு பிளாட்டுக்குள்ளே நம்பர் ஆஃப் ஸ்மால் பார்ட்ஸ் போட்டு அந்த இதை மென்ஷன் பண்ணி காட்டுறதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சப்ளாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவ்வளோதான் லெஜண்ட், கலர், சப்ளாட்ஸ்ன்றது. ஜஸ்ட் சிம்பிள் கான்செப்ட். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா எழுதுறதுக்கானது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.